வீட்டில் 1000 வேலை இருந்தாலும் இது செய்யறதுக்கு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் தான் எடுக்கும். உடச்சி ஊற்றிய முட்டை பிரியாணி. அடிக்கடி நான் செய்கிற ரெசிபியில் இதுவுமே ஒன்று. எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி இலை வெங்காயம் வதக்கிறதுக்குள்ளார ஒரு மிக்ஸி ஜாரில் நான் காட்டுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு ஸ்பெஷல் மசாலா. இது சேர்க்கறதுனால டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வெங்காயத்தோட கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அரைச்சிருக்கிறதையும் சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா உப்பு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். ஏற்கனவே ஊற வச்சிருக்க அரிசின்றதுனால பிரியாணிக்கு தண்ணி ரொம்பவே கரெக்டா இருக்கும். இதுக்கு ஸ்பெஷல் மசாலாவே நம்ம மிக்சில பிளெண்ட் பண்ணி சேர்த்திருக்கோம் இல்லையா, அதுதான் ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் ரிப்பீட்டடா கேட்ட ஒரு ரெசிபி, அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருந்தது இந்த ரெசிபிக்காக. அரிசியும் தண்ணி ஒண்ணு கூடி வரும்போது முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். முட்டை மேல கொஞ்சமா மிளகா பொடி சேர்த்திருக்கேன். அந்த ஸ்பைசினஸ் இருக்குன்றதுக்காக கொத்தமல்லி தூவி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு ஓபன் பண்ணாத தம் விட்டு எடுத்தா சூப்பரா ரெடி ஆயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.